முதல்ல ராகு தான் கிடச்சி தேடி பிடிச்சி சனி வந்திருக்கிறாருங்க. அப்போ ராகு எங்கே போனாலும் ராகு தான். ராகு பற்றி பேசும்போது ராகு தான் வரணும். ஏன் ராகுவை பற்றி எடுக்கிறோம் கிளாஸு? 22 அந்த ராகு கருப்பே தான் வருது. என்ன பண்ணுறதுங்க? நம்ம இதுவும் பிரபஞ்சத்துடைய கட்டளை தான், நம்ம கையில் எதுவும் கிடையாது, தானாக நடக்குது. சரி, இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ராகு சேர்க்கையால் மக்கள் படுற துன்பம் அப்படிங்கிறது படாத பாடு. இந்த ராகு சேர்க்கை அப்படிங்கிறது சொல்றதுக்கு முன்னாடி ராகு பகவான் எல்லாரையுமே சோதிப்பாரா அப்படின்னா கிடையாது. ராகு பகவானுக்கென்று நல்ல விஷயங்களும் இருக்கு. இப்ப ராகு பகவான் தான் என்னங்க? ராகு பகவான் போன், ராகு பகவான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறவங்க, ராகு பகவான் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ராகு பகவான் மின்சாரம் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் காரக யாரு? ராகு பகவான். அப்போ நம்ம ராகு பகவான்னா எல்லாருக்குமே தோஷத்தை வழங்குவார்னு இல்லை. சாஃப்ட்வேர் தொழில் இருக்கிறவங்களுக்கு ராகு நல்லதை செய்வார். ஒரு செல்போன் சம்பந்தமான விஷயங்கள் வச்சிருக்காங்க, ஒரு கடை நடத்துறாங்க, ஒரு மைக்கு சம்பந்தமான விஷயங்கள், இது சம்பந்தமான ஒரு கடை நடத்துறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா யாருங்க? எலக்ட்ரானிக்ஸ்னா என்னங்க? ராகு தான். இப்போ நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணுங்க, கார் திறக்கணும்னா என்ன பண்ணுவோம்? டிக்கி ஓப்பன் பண்ணி இப்படி இழுப்போம், கண்ணாடி இப்படி சுற்றுவோம். இப்போல்லாம் அப்படியே வருதுங்க. ரிமோட் கண்ட்ரோல் ராகு தான். ஓகேங்களா? அப்போது ராகுவிற்கென்று நல்ல விதமான காரகத்துவங்களும் இருக்கிறது. சரி, எல்லாருமே ராகுவை யூஸ் பண்ண முடியுமானா கிடையாது. ஸோ எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க முடியுமா? எல்லாருமே செல்ஃபோன் கடை வைக்க முடியுமா? இல்லை எல்லாரும் தான் வெளிநாடு போக முடியுமா? அப்போ இதெல்லாம் நம்மளால முடியாது. இப்போ சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ அதுக்கு நம்ம ஒரு சில லக்னங்களை ஆய்வு பண்ணுறோம். அதை ஆய்வு பண்ணி இதற்கு பரிகாரமும் எடுக்கிறோம். இப்போங்க ஜென்ரலாக ஒரு லக்னம் முதல்ல ஒன்று போடுறேன். ரிஷப லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கு. இந்த லக்னத்துக்கு நாளுக்குடையவன் யாருங்க? நாளுக்குடையவன் சூரியன். இப்போ ஒண்ணு வேண்டியது இல்லைங்க, இந்த சூரியன் 4ஆம் இடத்திலேயே ஆட்சி. நாளுக்குடைய சூரியன் 4ஆம் இடத்திலேயே ஆட்சின்னு வச்சுக்கோங்க. கூட ராகு பகவான் இருக்காரு. இதுக்கு தோஷம் இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா ஒரு ராகு ஒரு கிரகத்தோட சேருது அப்படின்னாவே எத்தனை டிகிரி அளவில் சேர்ந்துருக்குன்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ராகு ஒரு 5 டிகிரியில் இருக்கிறாரு, சூரியன் ஒரு 25 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னா 2 பேரும் சந்திப்பாங்களா சந்திக்க மாட்டாங்களா? ராகு 4 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்க, 4 5 டிகிரி. சிவர் சூரியன் 25 டிகிரி சந்திப்பாங்களா? சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா 4 டிகிரியில் இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி செல்லும். ராகு அதே மாதிரி சூரியன் என்ன பண்ணுவாருங்க? முன்னோக்கி வருவார். அப்ப இதுல பிரச்சனை இல்லை. ஒரு வேளை சூரியன் ஒரு 15 டிகிரியில் இருக்கிறாரு, ராகு ஒரு 20 டிகிரியில் இருக்கிறாருன்னா 2 பேரும் மீட் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. மீட் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி சூரியன் ராகு மீட் பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த சூரியன் கொடுக்கக்கூடிய பலன்களை ராகு தடுப்பாரா தடுக்க மாட்டார்? உறுதியாக தடுப்பார். எப்போ வலுவா தடுப்பாரு, எப்போ அளவா தடுப்பாரு? இப்போ இந்த சூரியன் 4ஆம் இடத்துல ஆட்சி தான், ராகு சேர்க்கை தான் பெற்றிருக்கு. இந்த இப்போ இவருக்கு ஒரு இடம் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஒரு வண்டி வாகனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இவர் விட்டு அழிஞ்சு போயிடும். இருக்கா ஒரு நாள் அழியும். எப்போ அழிங்க? இதெல்லாம் ஒரு நாளில் அழிஞ்சு போகும். எப்போ அழிஞ்சு போகும்? அதுக்குன்னு கால நிர்ணயம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? அப்போ எப்போ அழிஞ்சு போகும்? இந்த இடத்துல அது அழியிறதுனா அம்மா உயிரும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராகு பொறுத்த வரைக்கும் உயிர் எடுக்கிறதுலையும் பர்ஃபெக்டான கிரகம் ராகு. அப்போ அம்மாவுடைய உயிர் இருக்கு, அவருடைய இடம் இருக்கு, அவருடைய வீடு இருக்கு, அவருடைய வாகனங்கள் எல்லாம் 4ஆம் இடத்துல தான் இருக்கு. அப்போ சூரியன் ராகு இந்த மாதிரி 4ஆம் இடத்துல இணைஞ்சிருந்தாலே அம்மாவுக்கோ இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்லையோ பொதுவா ஒரு பாதிப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்போ எப்போ இதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும்? அம்மா உயிருக்கு ஆபத்து, ஒரு இடம் வச்சிருக்கிறாரு, இடத்தை இழக்கிறாரு,
ஒரு வீடு வச்சிருக்கிறாரு, வீட்டை இழக்கிறாரு. ஒரு வண்டி வாகனம் வச்சிருக்காரு, வண்டி வாகனத்தில் பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழப்பு நடக்குது, அல்லது அவருக்கு அந்த வண்டி வாகனத்தில் ஒரு பெரிய கண்டம் நடக்குது. அப்படிங்கிறது எப்போ நடக்கும்? எப்ப நடக்கும்? சூரியனுடைய திசை வரும்போது கட்டாயமாக நடக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன? கிருத்திகை, உத்திரம். உத்திராடத்தில் இருந்து ஏதாவது ஒரு கிரகம் தன்னுடைய திசையை நடக்கின்ற பொழுது நடக்கும். அடுத்து சூரியனுடைய டிஎன்ஏ நட்சத்திரங்கள் என்னென்ன வரும்? அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து திசை நடக்கும் பொழுது நடக்கும். அப்போ எப்போ இதெல்லாம் ஸ்ட்ராங்கா நடக்கும்? என்ன பண்ணுங்க, இதெல்லாம் ஸ்ட்ராங்கா நடக்கும். இதுக்கு என்ன சார் பரிகாரம் பண்றது? ஃபர்ஸ்ட் என்ன பரிகாரம் பண்றதுன்னா, முதல்ல இந்த மாதிரி ராகு சூரியன் சேர்க்கை சேருதுன்னா முதலில் தியாகம் செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவானுங்க? தியாகம் செய்யணும். அப்ப எப்படி தியாகம் செய்யறது? 4ஆம் இடம்னா யாருங்க? அம்மா. அப்போ அம்மாவை விட்டு கண் காணாத இடத்துக்குங்கிறத விட ஒரு 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாண்டி போயிடும். அப்போ அப்படி தாண்டி போகும் பொழுது 4 ஆறு கடந்தால் அது சரம் அப்படிம்பாங்க. 4 ஆத்த கடந்தால் அது சரம் அப்படிங்கிறது. அப்போ நான் ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டோம் அப்படின்னா இந்த ராகுவால வரக்கூடிய தோஷம் குறைவாகும். அடுத்து இது என்ன ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய பரிகாரம், தாந்திரிக பரிகாரம். இது என்ன சார், இதெல்லாம் உண்மையா? நடக்குமா? நடக்கும். தாந்திரிக பரிகாரம் அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம். 4ஆம் இடம் அப்படின்னா நமக்கு இடம் இருக்குது, வீடு இருக்குது, வண்டி வாகனம் இருக்குது, இதெல்லாம் பெரிய சொத்து. அம்மாங்கிறது ஒரு பெரிய நம்முடைய ஒரு நமக்கு தேவையான ஒரு அம்மாங்கிறது நமக்கு கண்டிப்பாக ஒருத்தர் பிரியக்கூடாது, இழக்கக்கூடாது நம்ம நினைப்போம். 4ஆம் இடத்துல இருக்கிறது ஆடை. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடியது ஆடை. அப்போ உங்களுடைய ஆடையை ஞாயிற்றுக்கிழமை, சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமை, ராகுனா ராகு காலம். அப்போ உங்களுடைய ஆடையை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் என்ன ராசியில சேர்ந்திருக்குது? நெருப்பு ராசியில் சேர்ந்திருக்கு. அப்போ உங்களுடைய ஆடையை ஞாயிற்றுக்கிழமை நாகு காலத்தில் தீயில் இட்டு எரிக்க வேண்டும். இதுதான் தாந்திரிக பரிகாரம். தீயில போட்டு எரிக்கணும். அப்படி எரிக்கும் பொழுது கண்டிப்பா என்ன ஆகும்? இந்த சூரியன் ராகுவுடைய தோஷம் நிச்சயமா கம்மியாகும். சார் இது எப்பெல்லாம் சார் எரிக்கிறது அப்படின்னா, அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாளாச்சும் எரிக்கும். பொதுவா இருக்கும் பொழுதுங்க எப்பாச்சும் ஒரு நாள் எரிச்சா கூட போது. இந்த திசை வரும் பொழுது நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 3 விதமான அமைப்பு. இந்த காலகட்டங்கள் எல்லாம் மாசத்துல, அதுவும் தமிழ் மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துல தீயில போட்டு எரித்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக இந்த ராகு பகவான் தரக்கூடிய தோஷம் நிச்சயமா குறையும். ராகுனா என்னங்க? வெட்டு, தலை, முண்டம், கேது. அப்போ என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா ராகுனாவை வெட்டுறது, அழிக்கிறது. அப்போ ஒரு அழித்தல் தன்மையை கொண்டது ராகு. ஓகேங்களா? அப்போ இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது என்ன ஆகுங்க? கண்டிப்பாக அவருடைய தோஷம் குறைவாகும். செய்யலாம் தானுங்க. இது உதாரணமா 4ஆம் இடத்துக்காக நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய செயல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்ப 4ஆம் இடங்கிறது எப்படி ஒரு விஷயமோ, 4ஆம் இடம்ங்கிற மாதிரி லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய செயல். இப்ப நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், பலன் கிடைக்கணுமா வேண்டாமா? சரிங்க, இந்த லக்னம் விட்டுறலாங்க, வேற லக்னம் எடுத்துக்குவோம். ஒரு லக்னம் ஒன்று எடுத்துக்குவோம். உதாரணமா மகர லக்னம் எடுத்துக்குவோம். மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி யாருங்க? சனி பகவான். ஓகேங்க. மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி யாருன்னா சனி பகவான். இப்ப சனி பகவான் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப லக்னாதிபதியும் சனி பகவான் தான், 2ஆம் அதிபதியும் சனி பகவான் தான். இப்போ சனி ஒரு 10 டிகிரியில் இருக்கிறாரு, ராகு ஒரு 20 டிகிரியில் இருக்காரா? மீட் பண்ணுவாங்களா? மீட் பண்ணுவாங்களே. ராகு 20லிருந்து 10 நோக்கி வருவார். 10 டிகிரியில் சனி பகவான் இருக்காருன்னா
10 டிகிரியிலிருந்து 20வது டிகிரி நோக்கி கண்டிப்பாக போவாருங்களா? இந்த சூழ்நிலையில் இவருக்கு எப்போ இந்த பாதிப்பு, இந்த சனியால் எப்போ இந்த சனி ராகுடைய பாதிப்பு வரும்னா, சனி திசை நடக்கின்ற காலத்தில் வரும். அடுத்து எப்போ வரும்? சனியுடைய நட்சத்திரங்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து ஏதாவது ஒரு கிரகம் தன்னுடைய திசையை நடத்துகின்ற போது வரும். அடுத்து சனி பகவானுடைய டிஎன்ஏ நட்சத்திரங்கள் என்னென்ன? புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களும் சனி பகவானுடைய கர்மா பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். அப்போ இந்த புனர்பூஷத்திலேயோ அல்லது சுவாதியிலேயோ அல்லது அவிட்டத்திலேயோ இருந்து ஒரு கிரகம் தன்னுடைய திசையை நடத்துகின்ற பொழுதும் இந்த சனி ராகு சேர்க்கையால் பாதிப்புகள் வரும். என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? என்ன சொன்னாங்க? லக்னம். அப்போ இந்த ஜாதகருடைய செயல்பாடுகள் மங்கி போகுமா? மங்கி போகும். அப்போ லக்னாதிபதியோட ராகு சேர்றார்னா லக்னம் என்பது தான் பிறந்த இடம். லக்னம் என்னங்க? பிறப்பு நிகழக்கூடிய இடம் தான். நீங்க ஒரு இடத்துல பிறக்கும் போது தானே லக்னம் விழுகுது. அப்ப நீங்க பிறந்த இடம் தான் என்னங்க? லக்னம். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு 400 கிலோமீட்டர் தாண்டி போயிடும். அப்பலையா சொன்னது அம்மா. இப்போ நாமளே அந்த பிறந்த ஊரை விட்டு தள்ளி போயிடணும். ஓகேங்களா? இது ஒன்று. 2ஆம் இடம் குடும்பம். அப்போ குடும்பத்தை விட்டு 400 கிலோமீட்டர் தள்ளி போயிடும். சரி சார், குடும்பத்தோடு 400 கிலோமீட்டர் தள்ளி போகிறேன்னு சொல்கிறீங்க. புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு திசை வந்துடுது, எப்படி போகிறது? அடுத்த கேள்வி இருக்குது இல்லைங்களா? ஆனால் இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சா குடும்ப வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடும். 100% ஃபெயிலியர் ஆகும். என்ன ஆயிருங்க? 100% ஃபெயிலியர் ஆகிடும். அப்போது குடும்பத்தையும் விட்டு பிரிஞ்சு போகணும், பிறந்த ஊரை விட்டு பிரிஞ்சு போகணும் ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ முதல்ல லக்னாதிபதி இந்த மாதிரி இடத்துல இருந்தால் பிரிஞ்சு போகிறேன்னு வச்சுக்கிங்களே. இப்போ ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகுது, கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, ஒரு வேலை நிமித்தமாக கணவர் வெளிநாடு போகிறார், அந்த மாதிரியெல்லாம் நடக்குது இல்லையா? அந்த மாதிரி முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் நல்லா இருந்துச்சுன்னா தானாகவே போயிடுவாங்க. பாவங்கள் நிறையா இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை பிரிவினையை உறுதியாக சந்திக்கும். வெட்டிரு ராகு. ராகுவை பற்றி நினைக்கவே வேண்டாம், ஒரே வெட்டு தான். ஆமாம், போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி போயிட்டா பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அதுக்காக கல்யாணம் முடிச்சு ஒரே மாதத்தில் போனால் அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் என்ன ஆகும்? அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு ஏற்படுத்திடும். பிரிவினையை கண்டிப்பாக சந்திக்க செய்துவிடும் இந்த ராகு. நீ வேணா செக் பண்ணி பாருங்க. அது நீர் ராசியில் இருக்கக்கூடிய ராகு உயிர்காரத்தை கண்டிப்பாக பாதிச்சிடும். ஜாதகருடைய ஆயிலேயே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ராகுவுக்கு பவர் உண்டு இல்லையா? இது மோட்ச ராசி. காலபுருஷனுடைய 12 மோட்சம் இருக்கிறதே 12ஆம் இடத்துல தான் இருக்கு காலபுருஷனுக்கு. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் பண்றது சார்? ஒரு விவசாயி சார், நான் எனக்கு எழுத படிக்க கூட தெரியாதுங்க சார், நான் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் எப்படி இதை செய்வேன்? நான் பிறந்த ஊர்லேயே இருக்கிறேன், ரொம்ப காலமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வெளியில் போய் வேலை பார்க்க வரலான்னு தெரியாது, நான் பிறந்த ஊர்லேயே இருந்து ஆகணும், அதுக்கு என்ன சார் பண்ணுறது? கேள்வி வருமா வராதுங்களா? ஒரு படித்த பையனாக இருந்தால், படித்த பொண்ணாக இருந்தால் நம்ம ஏதோ ஒரு பக்கம் வெளியே போக சொல்லிடலாம். உள்ளூர்லேயே இருக்கிறாரு, காலங்காலமாக தொழில் பண்ணிட்டு வராங்க, அல்லது ஒரு விவசாயம் பண்ணிட்டு வராருன்னா அது செட் ஆகுமா? ஆகாது. அப்போ நாம் என்ன மாதிரி பரிகாரங்களை யோசிச்சு பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். லக்னம் அப்படிங்கிறது நம்முடைய தலை. லக்னம்னா தலை. தலை வெட்டிடலாமா? முடியாது. தலைக்கு வருவது தலைப்பாயோடு போகும் அப்படிங்கிற மாதிரி லக்னம் என்று தலைமையில் இருக்கக்கூடிய தலைமுடியை, அப்படின்னா தலைமுடியை எடுத்துடணும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தலைமுடியை சனிக்கிழமை ராகு காலத்தில் என்ன பண்ணிடணும்? எடுத்துறோம்னா மொட்டை அடிச்சிடணும். அப்போ சனிக்கிழமை நாளில் ராகு காலத்தில் மொட்டை அடித்து அந்த எடுத்த முடி இருக்கு பார்த்தீங்களா, சலூன் கார்ட்ட சொல்லணும், எடுத்த முடிய குடியா, அந்த எடுத்த முடியை எடுத்து கொண்டு போய் நீர் அப்படிங்கிற இடத்துல போடணும். நீர் ராசினா எங்கே போகலாம்? கடலாக இருந்தால் கடலில் போடலாம், இல்லைன்னா ஆறா இருந்தால் ஆற்றுல போடலாம், கிணறா இருந்தால் கிணத்துல போடலாம். இப்போ இதுக்கு ரொம்ப ஈஸியான வயசுனா ஒரு திருச்செந்தூர் போகிறோம்னா முடியை எடுத்தோன்னே முடியை கொடுத்துரு, முடிக்கு வேணால் காசு வேணால் வாங்கி ஏதாச்சும் செல்லணும், முடியை எடுத்துட்டு அவங்க அந்த முடியை கையில் கொண்டு போய் கடலில் வீசிடணும், அல்லது ஆற்றங்கரையில் விட்டுறணும். அதெல்லாம் முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒரு குளம், கிணறு அல்லது ஓடக்கூடிய வாய்க்கால் இந்த மாதிரி இடங்கள்ல போட்டுறணும். முடியுமா? முடியாதா?
ஈஸி தானே? அப்போ பிறந்த ஊர் இருக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம்னா இது எளிமையான பரிகாரம், சிம்பிளான பரிகாரம். வெயிட் பண்ணுங்க. அடுத்து சரி சார் லக்னத்தை சரி பண்ணிக்கிட்டோம். அடுத்து என்னது? 2ஆம் இடம். 2ஆம் இடம்னா என்னது? குடும்பம். விவசாயிக்கு ஓகே சொல்லியாச்சு. 2ஆம் இடத்துல குடும்பம் மட்டும் இல்லைங்க, பணமும் இருக்கு. அப்போ எனக்கு குடும்பமும் நல்லா இருக்கணும், பண வரவும் வேணும். இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்னென்னலாம் சொல்லுவோம்? சாப்பிட்ற சாப்பாடு. ராகு கட் பண்ணிடுங்க, சாப்பிட்ற சாப்பாடை கட் பண்ணிடுங்க. எப்போ கட் பண்ணுறது? சனிக்கிழமைனாலும் சாப்பிட்ற சாப்பாடை கட் பண்ணிடுங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என்ன பண்ண வேண்டாம், சாப்பிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருந்தால் பச்சை தண்ணி கூட குடிக்க வேண்டாம்னு சொல்லிடுவோம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி கடுமையான தோஷத்தை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த விஷயத்தை என்ன பண்ணிடுங்க, கட் பண்ணிடணும். சரி சார். இப்போ ஒரு சில பேருக்கு இன்னும் பல சூட்சமங்கள் எடுத்தோம்னா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை இதெல்லாம் வரும்போது சில பேருக்கு இந்த நிலை வரும்போது பல்லு ஒன்று ஆட ஆரம்பிச்சிடும். 2ஆம் இடம் தான் பல்லு. பல்லு உள்ள ஞாயிறு சொத்த பல்லு விழுந்துட்டு ஆட ஆரம்பிச்சிடணும். எல்லாத்தையும் பிடுங்கிடணும். பல்ல பிடிங்கி எரிஞ்சிருக்கிறதுக்காக வந்து இந்த பல்லு செட்டெல்லாம் வைக்கக்கூடாது. செட்டு வச்சுன்னா மறுபடியும் ராகு ஆக்டிவேட் ஆக வச்சுருவார். அப்போ பல்லு பிரச்சனை அது வந்து தானாகவே நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பல்ல பிடுங்கிடணும். கண் ஆப்ரேஷன், ஏதாச்சும் கண்ணு பிரச்சனை இருக்கு, ஒரு வயசானவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வருதுன்னா கண் ஆப்ரேஷன் பண்ணிடணும். புரியுதுங்களா? அப்போ நாம அது வந்துச்சுன்னா ஆச்சுங்க. ஒரு 18 வயசு பையன் போய் பல்ல பிடுங்க, கல்யாணம் முடிச்சு ஒரு 27 வயசு போய், ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பரிகாரங்கள். இப்போ 27 வயசுக்கு போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்த வயசுல நீ பல்ல பிடுங்கன்னா மனைவி ஒத்துக்குமா? இல்ல கண் ஆபரேஷன் பண்ண ஒத்துக்குமா? ஒத்துக்காது. ஏன்னா பரிகாரங்கள் என்பது கூட காலத்திற்கு ஏற்றார் போலதான். அப்ப அவர் என்ன பண்ணணும்? சனிக்கிழமை நாள்ல அமைதி. அப்ப சனிக்கிழமை நாள் 2 விஷயம் இருக்குதுங்க, நான் சொல்றேங்க. சனிக்கிழமை நாள்ல 6 to 6 வரைக்கும் சாப்பிடக்கூடாது. 1. 2வது விஷயம், 2ஆம் இடத்துல குடும்பம் இருக்கிறதுனால, இப்ப இன்னைக்கு சனிக்கிழமை தானுங்க. சனிக்கிழமை இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு சூரிய உதயம் உதிச்சிருக்கும்? ஒரு 6:15 வச்சுக்க. ஒரு உதாரணம், ஒரு 6 மணின்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னைக்கு சூரிய உதயம் 6 மணிக்கு உதிச்சுதா? இன்றைய சூரிய உதயத்திலிருந்து நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் ஆகும் வரை குடும்பத்தை பார்க்க கூடாது. ஓகேங்களா? அப்ப அந்த பரிகாரங்களை எப்படி பண்ணணுமோ அப்படி கரெக்டா பண்ணணும்னா இந்த ராகு அப்படிங்கிறவர் என்ன பண்ணிடுவாரு? தன்னுடைய தோஷத்தை குறைச்சுக்குவார். ராகுனாவே வெட்டர் தான். இந்த பரிகாரம் ஒன்றும் ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்லைங்க. சரி, அப்ப ஆடை அந்த அப்படியே சொன்னீங்க, ஆடையை எரிச்சிடணும் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? அது இப்போ சாதாரண ஆளுகளா இருந்தா பரவாயில்ல. இந்த மேடம் மாதிரி ஆளுகளா இருந்தா ஒரு 10,000 ரூபாய் சேரை எரிச்சா தான் கரெக்டா இருக்கும். சாக் ஆயிட்டாங்க. 10,000 ரூபாய் சேரியா? அது அது சிறு தோஷம், அவ்வளவுதான். பெரிய தோஷத்தை கொடுக்க. அப்ப பாத்துக்கோங்க, ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் யாரோ, ராகுவோட எந்த கிரகம் சேருது, அந்த கிரகம் லக்னத்துக்கு யாரு, அவரை எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். சரி சார், இன்னொரு சுவாரஸ்யமா சொல்றேன். இது கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கும், ஆனா செஞ்சா பலன் கிடைக்கும். ஒரு பொண்ணு ஜாதகம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணுடைய ஜாதகம், ஏதாவது ஒரு லக்னம் ஒண்ணு வச்சுக்கலாம். துலா லக்னம். இது கூட 2 ராசி வரும், கொஞ்சம் வித்தியாசமா வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு கிரகம் மட்டும் வர மாதிரி வச்சுக்கலாம். கும்ப லக்னம். சரி, இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம்னு வச்சுக்கோங்க. 7ஆம் அதிபதி யாருங்க? சூரியன். 7ஆம் அதிபதி, இது ஒரு பொண்ணுடைய ஜாதகம். 7ஆம் அதிபதி சூரியன். சரிங்களா? இப்ப சூரியன் இங்க இருக்கிறதா வேண்டாம், வேற எங்காச்சும் வச்சுக்கோங்க. நல்ல இடத்துல மறையாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஸ்தானத்துல மறையாம இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்காச்சும் ஒன்று வச்சுக்கோமே, மறையாம இருக்குன்னு எங்க வச்சுக்கலாங்க? ஒரு 4ல் வச்சுக்கலாங்களா? 7 கூடையவன் 4ல் இருக்கிறாரு. ராகு சேர்க்கையை வாங்கியிருக்கிறார்.
7 சூரியன் ராகு சேர்க்கையை வாங்கியிருக்கிறார். அப்ப அந்த ஜாதகருக்கு, இந்த பொண்ணுக்கு 7 சூரியனோட திசை வந்தா கணவரை பாதிக்கும் பாதிக்காதா? பாதிக்கும். அதே மாதிரி தான் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், ஆயில்யம், அஸ்வினி, அனுஷம், பூரட்டாதில திசை வரும்போது கண்டிப்பாக கணவனுக்கு பாதிப்பு உண்டு. உண்டா இல்லைங்களா? உறுதியாக உண்டு. அப்ப கணவனை கண்டிப்பா அது பாதிக்காம விடாது, நிச்சயமா பாதிக்கும். இப்ப இதுக்கு என்ன பண்றது? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 விஷயம். 7ஆம் அதிபதி சூரியன் ராகுவோட சேர்ந்திருக்கிறார். அப்ப 7ஆம் அதிபதியோட ராகு சேர்க்க பெற்றிருக்காரு. இந்த சூரியன் ராகு சேர்க்கை இந்த பொண்ணுடைய ஜாதகத்துல 4ஆம் இடத்துல இருக்கு. 2 பரிகாரத்தையும் செய்யணும். அப்ப இந்த இடத்துல என்ன பரிகாரம் செய்தால் இதற்கான விடை கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 7ஆம் அதிபதி சூரியன். சார் எல்லாம் நிறைய பேர் சார் இப்படியெல்லாம் செஞ்சா நல்லா இருக்குமா, அது ஒத்து வருமானா, அதெல்லாம் நீங்க பார்த்து காரியம் இல்லை. பிரச்சனைன்னு வந்துட்டா என்னமா சொல்லுவாங்களா, என்ன சண்டைன்னு வந்துட்டா சட்டை கிழிஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. சில நேரங்கள்ல இது வந்து சார் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணுனா நல்லா இருக்குமா, பண்ணித்தான் ஆகணும். நம்முடைய பிரச்சனையுடைய உச்சக்கட்டம் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? இப்ப கணவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து அவருக்கு இருக்கு. அவருடைய தலையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு கூட பண்ணிட்டு ஆகும். அப்போ பண்ணுவோம் பண்ணாதுங்களா? கண்டிப்பா பண்ணும். அதாவது சூரியன் ஒரு டிகிரி கணக்கு பார்த்துக்க, சூரியன் ஒரு 20, ராகு ஒரு 25னா கண்டிப்பா அந்த பிரச்சனையை பண்ணும். அல்லது அவருக்கு ஒரு லக்கணம், கணவருடைய லக்கணம் தானே இது, 7ஆம் இடங்கிறது கணவருடைய லக்கணம் தானே, அவருக்கு ஹோம ஸ்டேஜுக்கு போக வைக்கலாம், அவருக்கு கௌரவத்துக்கு பங்கம் வர வைக்கலாம், ஒரு அவமானத்தை உருவாக்கலாம். எவ்வளவோ பிரச்சனைகளை அந்த ராகு அந்த பாவக ரீதியா பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ நாம இதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சா தீர்வு கிடைக்கும் அப்படின்னா சிம்பிள். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கணவனுடைய தலை தானே, இது பொண்ணு. 7ஆம் இடங்கிறது கணவன். அப்ப அது லக்கணமா போட்டா என்ன ஆகுதுங்க, அவருடைய தலை. ராகு சேர்க்கையா இந்த பொண்ணு பிரச்சனை அதிகம், ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்த பொண்ணு கத்தி எடுத்து, அந்த பொண்ணுக்கு ஜாதகத்தில் தான் இப்படி இருக்கு, அந்த பொண்ணு கத்தி எடுத்து அந்த அந்த கணவருடைய தலையை மொட்டை அடிச்சிடணும். கவலைப்படக்கூடாது. ஏன்னா சார் கஷ்டப்பட்டவங்களுக்கு, அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும். ஏதோ போய் நம்ம கோவிலுக்கு போறோம் அதை பண்றது அதெல்லாம் பிரயோஜனம், அதெல்லாம் கம்மி. அடுத்த கட்ட விஷயம். பிரச்சனை தலை தூக்கி நிக்குது. இந்த மாதிரி சமயத்தில் என்ன சார் பெண்கள் மொட்டை அடிச்சு விடுறதா, வேற வழி இல்லை. யாருக்கு மொட்டை அடிச்சு விட போறாங்க? கணவருக்கு தான் அடிச்சு விட போறாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது, தாராளமாக செய்யலாம். சில பரிகாரங்களை தாராளமாக செய்யலாம். அது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. பிரச்சனை அவங்களுடைய வழி அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, இந்த பொண்ணு அவருடைய என்ன பண்ணுங்க, கணவருக்கு மொட்டை அடிச்சு அந்த முடியை எடுத்து வச்சுட்டு, அடுத்து இந்த பொண்ணுக்கு 4ல் ராகு சூரியன் ராகு. அப்ப இந்த 4ல் சூரியன் ராகு இருந்தா அந்த பொண்ணுடைய சுக விஷயங்களை பாதிக்கும். அப்போ அந்த முடியை எடுத்து வச்சுக்கிட்டு, 4ஆம் இடத்துல தானே சூரியன் ராகு சேர்க்கை இருக்குது. அப்ப அந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிற தோஷத்தை கண்டிப்பா சூரியன் ராகு தெரிந்து தானே தீரும். அந்த பொண்ணுடைய உடைய ஒன்னை எடுத்து, அந்த பொண்ணுடைய உடைய 2ஆம் 3ஆ கிழிச்சு, நல்லா கத்தியை போட்டு கிளின்னு கிழிச்சு, அந்த கணவருடைய முடியையும் அந்த பொண்ணுடைய அந்த ஆடையும், அந்த கிழிச்ச ஆடையும் கொண்டு போய், இது நிலராசி, நிலத்தில் போட்டு புதைச்சிடணும். என்ன சார் பயங்கரமா இருக்குதா? பயங்கரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வேதனைகளுடைய தன்மை குறைய வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. நிறைய பேர் சார் ஜாதகத்துல தலை போற பிரச்சனை நான் சொல்லுவேன், உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான பிரச்சனைங்க. நேற்று கூட ஒரு ஜாதகம் பார்த்தோம், ஃபாரின் கண்ட்ரிலிருந்து ஒருத்தர். அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையை சொல்லி, அந்த ஜாதகர் தனுசு லக்கணம், 7-10 கூடிய புதன் லக்கணத்திலே இருக்கிறார். இருக்கலாமா? தனுசு லக்கணத்துக்கு 7க்கும் 10க்கும் உண்டானவர் லக்கணத்திலே இருக்கலாமா? லக்கண பாவி இருக்கக்கூடாது. நீங்க அந்த பொண்ணுக்கு யதார்த்தமா நான் பரிகாரம் சொல்றேன். இந்த மாதிரிங்க உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடாது தான், ஆனால் பிரச்சனை ஹெவியான லெவல் இருக்கு, மொட்டை அடிச்சுக்கிட்டா நல்லது, அப்படி இல்லைன்னா பூமுடி கொடுத்துக்குங்க. அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுச்சுங்க, சார் எனக்கு பிரச்சனை அதிகமாக தாங்க முடியாம எனக்கு தலை ப்ரெஷர் அதிகமாகி நான் மொட்டை அடிச்சுக்கிட்ட இப்போ நல்லா இருக்குன்ற. சரிங்களா? சம்பிரதாயம் சாஸ்திரம் என்ன வேணாலும் சொல்லலாம், அவங்களுடைய வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? அப்போ நாம இந்த மாதிரியான சில பரிகாரங்களை என்ன பண்ணணும்? சார் இது ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற பொண்ணே அப்படி செஞ்சிருச்சுன்னா அப்ப நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அதுக்காக மொட்டை அடிக்க சொல்லிங்க, பூமுடி கொடுக்கலாம். இது நான் அப்படி சொல்லலையே. இது ஒன்றும் கஷ்டமான பரிகாரம் இல்லையே உங்களுக்கு. ஆனால் பரிகாரம் செஞ்சா கண்டிப்பா வேலை செய்யும்.
வேலை செய்யாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிரக காரகத்துவம் பாவக காரகத்துவத்தில் இணைச்சு தான் நம்ம பரிகாரம் சொல்றோம். இதுல எந்தவித மாற்றமும் இல்லை, பரிகாரம் கண்டிப்பா வேலை செஞ்சே தீரும். ஓகேங்களா? இப்ப நீங்களே பாருங்க, எத்தனையோ பெண்கள் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுக்கிறது இல்லையா, அடிச்சுக்கிறாங்க இல்லையா? அவங்க அப்போ மொட்டை அடிச்சுனா அவங்க கெட்டா போயிட்டாங்க, அப்படி இல்லை. அப்போ ஒரு சில நேரங்களில் ஒரு சில பரிகாரங்களை சூட்சமமான முறையில் தான் செய்தாக வேண்டும், வேற வழி நமக்கு இல்லை. இப்படி நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 1ஆம் பாவத்துக்கு சொன்னேன், 2ஆம் பாவத்துக்கு சொன்னேன், 4ஆம் பாவத்துக்கு சொன்னேன், 7ஆம் பாவத்துக்கு சொன்னேன். இப்படி ஒவ்வொரு பாவகத்துக்குலையும் ஒரு சூட்சமம் இருக்கு. 12ஆம் இடத்ததிபதி ராகுவோட சேர்றாருன்னா செருப்பை கிழிச்சு எங்க போடணுமோ போட்டுக்குங்க. தண்ணியில போடணுமா, அல்லது சார் எனக்கு தூக்கமே இல்லை, நான் ஒரு ஜாதகம் சொல்றேன். பரிகாரங்கள் ஒவ்வொன்றும் மிக சூட்சமமான முறையில் இருக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணிக்கிறது இல்லை, பயன்படுத்திக்க தெரியல, அதான் உண்மை. இப்போ ஒருத்தர் சிம்ம லக்கணம், 12ஆம் அதிபதி யாருங்க? சிம்ம லக்கணம், 12ஆம் அதிபதி சந்திரன். ஓகேவா? இப்போ அந்த ஜாதகர் ஏதாவது ஒரு விஷயம் 12ஆம் இடத்துல என்ன இருக்குதுங்க, செருப்பு இருக்கா? 12ஆம் இடத்துல செருப்பு இருக்கு. 12ஆம் இடத்துல தான் என்ன இருக்கு, தூக்கம் இருக்கு. உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க, இந்த 12ஆம் அதிபதி சந்திரன் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்காரு. சந்திரன் ஒரு 12 டிகிரி, ராகு ஒரு 18 டிகிரி சந்திப்பாங்களா? சந்திப்பாங்க இல்லையா? சந்திப்பாங்க. அப்ப அவருக்கு சொல்றாரு, இந்த திசை வந்ததிலிருந்து, நான் சொல்றது சந்திர திசையோ அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய திசையோ, சந்திரனுடைய டிஎன்ஏ கிரகத்தினுடைய அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய திசையோ நடக்கும்போது சந்திரன் வேலை செய்வார் மாட்டாரா? செய்வார் இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு சொல்லுவாங்க, சார் எனக்கு கடுமையான தூக்க பிரச்சனை, எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே போச்சு, நான் தற்கொலை பண்ணிக்கிற ரேஞ்சில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, 12ஆம் இடத்துல தான் தூக்கம் இருக்குது, 12ஆம் இடத்துல தான் நிம்மதி இருக்குது. முதல்ல நிம்மதி எதில் இருக்குதுங்க? ஒரு மனுஷனுக்கு நிம்மதி எங்க இருக்குதுங்க? 4லையா? 12ல தான் நிம்மதி. 12ல தான் நிம்மதி. நல்லா தூங்கி தெரிஞ்சா தான் அடுத்த நாள் நீங்க வேலை பார்க்க முடியும். இன்னும் 1 மணி நேரம் நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில போய் ஃபுல்லா வேலை எல்லாம் பார்க்க முடியாது. அப்போ ஒரு மனிதனுடைய நிம்மதி சந்தோஷம் எல்லாம் எங்க இருக்குதுங்க? 12ஆம் இடத்துல இருக்கு. அப்போ இந்த மாதிரி திசை வரும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகர் தன் தூக்கத்தை கெடுத்துக் கொள்வார், அல்லது அந்த மன நிம்மதியை இழந்து ஏண்டா வாழ்றங்கிற அளவுக்கு பாதிப்பை சந்திப்பார். இப்ப நாம என்ன பண்றது அப்படின்னா, சிம்பிள். 12ஆம் இடத்துல தூக்கம் இருக்கிற மாதிரி 12ஆம் இடத்தில் தான் செருப்பு இருக்கிறது. செருப்பை என்ன பண்ணலாம்னா, திங்கக்கிழமை ராகு காலத்துல செருப்பை துண்டு துண்டா கட் பண்ணி போட்டு நெருப்பு ராசி நெருப்பில் போட்டு எரித்து விட்டால் அந்த தோஷம் சரியாகிவிடும். ஓகேங்களா? இப்படி ஒவ்வொரு பாவகத்துக்குள்ளேயும் இந்த ராகுக்கான பரிகாரம் இருக்கு. இதுக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஜோதிடத்துல போய் சொல்லுவீங்களா? இதை தாந்திரிகமா தான் சொல்ல முடியுமா? இது ஒரு தாந்திரிக மெத்தேட் தான். பிரச்சனையை குறைப்பதற்கான ஒரு தாந்திரிக மெத்தேட் தான் இந்த மெத்தேட். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா விடை கிடைக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு இந்த ராகு சேர்க்கை யோகமாக மாறும். வெளிநாட்டில் இல்லை எந்த, ஆனா அது ராகு சேர்க்கை சில பேருக்கு யோகமானதாக மாறும். அந்த யோகமானதா எப்படி மாறி என்ன மாறுங்கிறதெல்லாம் ஜோதிடத்தை முழுமையா உள்ள நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ராகு சந்திரன் சேர்க்கையை யோகமாகவும் மாறுவது உண்டு ஒரு சில பேருக்கு. அதுக்குள்ள போனோம்னா என்ன பண்ணுங்க, ஜோதிடத்தை கொஞ்சம் ஆழமா டீப்பா போய் பார்த்தோம்னா யாருக்கு இந்த சேர்க்கை உயர்வை கொடுக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி. சொல்லுங்க சார், உங்களுக்கு வந்தவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ராகு சேர்க்கை யாருக்காச்சும் இருக்கா? ஐயாவுக்கு ராகு சேர்க்கை இருக்கு. ராகு சேர்க்கை இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. ரிஷப லக்னமா? ரிஷப லக்னம். சூரியன் எத்தனை டிகிரியில? சரிங்க. ராகுவால பிரச்சனை வராது. ஏன்னா ராகு சுவாதி 1ல. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ராசிக்குள்ள ஃபர்ஸ்ட் 6.40 டிகிரியை தாண்டி 10 டிகிரிக்குள்ள ராகு இருப்பார். விசாகம் 3ங்கிறது இந்த ராசிக்குள்ள கிட்டத்தட்ட 26.40 டிகிரி தாண்டி தான் இருப்பார். ஏகப்பட்ட வித்தியாசம், 20 டிகிரி கடந்து போச்சு. உங்களுக்கு
இந்த சூரியன் ராகுவால பிரச்சனை வரும். அது ராகுவால பிரச்சனை கிடையாது. சரி சொல்லுங்க, வேற யாருக்கு சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு? சொல்லுங்க. சனி ராகு, சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 மிருகசீஷ 2 இருக்காரு. ராகு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை, கார்த்திகை 4 இருக்கார். ஏகப்பட்ட வித்தியாசம் கிடக்குது. இந்த ராகு சனி சேர்க்கை பாதிக்காது. சந்திரன் பூரட்டாதி 1ல் ராகு பாதிக்காது, வாய்ப்பில்லை, பாதிக்காது. அது அடுத்த கட்டம். நம்ம ராகுவை பத்தி மட்டுமே பேசிடுவோம் இன்னைக்கு. மாந்திக்குள்ள போனோம்னா அது ஒரு பெரிய லிஸ்ட். சரிங்க, வேற யாருக்காச்சும் ராகு சேர்க்கை? சரிங்க, அது பிரச்சனை இல்லை. சூரியனை தாண்டி, ராகுவை தாண்டி தான் சூரியன் இருக்கு. அப்ப சூரியன் அந்த ராகுவால சூரியன் பெருசா பாதிக்கப்படும். மினிமம் ஒரு ஒன்னா சேர்ந்து இருந்தா கூடங்க 5 டிகிரிக்குள்ள இருந்தா கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். நீங்க சொல்றது 10 டிகிரி கடந்து போச்சு, பெரிய பாதிப்புகளை சொல்ல முடியாது. எதுலைங்க? சூரியன் ராகு சேர்ந்துட்டாவே கிரகணம் தானே. சூரியன் ராகு நெருங்கிய பாகையில் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். அதே சூரியன் ராகு கோடீஸ்வரனை ஆக்கணவங்களும் உண்டு. அதில் ஒரு உள்ள போகணும், ஜோதிடத்துக்குள்ள உள்ள போய் ஆழமா ஆய்வு செஞ்சோம்னா சூரியன் ராகு சேர்க்கை சொல்றாங்க இல்லையா, யாரையெல்லாம்ப்பா குரு கேது சேர்க்கை கோடீஸ்வரன் ஆக்கும், யாரையெல்லாம் ராகு குரு சேர்க்கை கோடீஸ்வரன் ஆக்குன்னு ஒரு சூச்சம் இருக்கு. அதை நம்ம உள்ள போய் டீப்பா ஆய்வு பண்ணோம்னா தான் அதுக்கான விடை தெரியும். மாந்தி விட்டுருங்க, அது கிரகம் இல்லை, அது திசைக்கு வரப்போறதும் கிடையாது. அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது அப்புறம் ராகு மாந்தி சேர்க்கை ஒரே ராசியில ஒரே நட்சத்திரத்தில் இருக்குதுன்னா உங்களுடைய பாட்டன் வழியில கடுமையான பிரேத சாபம் இருக்குன்னு அர்த்தம். யார் ஒரு ஜாதகத்தில் ராகு மாந்தி சேர்க்கை அல்லது ராகு அதாவது மாந்தி கேது சேர்க்கை இருக்குதோ, ராகு சேர்க்கை பாட்டன் வழியில பிரேத சாபம் துர்மரணங்களை சுட்டி காட்டுது. கேது சந்திரன், கேதுவும் ராகுவும் மாந்தியும் கேதுவும் சேர்ந்ததுன்னா பாட்டி வழி இருக்கு இல்லையா, அந்த வழியில ஒரு துர்மரணத்தையோ அல்லது பிரேத சாபத்தையோ சுட்டி காட்டுது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அது அந்த தலைமுறை வழியா நமக்கு வந்து அது எப்படி பாதிக்குங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அதனால உள்ள போகும், நல்லா ஆய்வு பண்ணா எதிரில் பாதிக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் பூரம் 1 அடிச்சிடும், அடிச்சு விடுங்க. என்ன லக்னம் பார்ப்போம். ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு உங்களுக்கு, சொல்லுங்க. துலா லக்னம், சிம்மத்துல சனி பகவான், அவர் 2 பேரும் நெருங்கிய பாகையில் இருக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரியான 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சனி இல்லையா, எங்க இருக்காருங்க? லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். யார் சேர்க்கையை வாங்கியிருக்கிறாருங்க? ராகு சேர்க்கையை வாங்கியிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ராசி நெருப்பு ராசி, இந்த ராசி தர்ம ராசி. நெருப்பு ராசி எல்லாம் தர்ம ராசி, நெருப்பு ராசி எல்லாம் தர்ம ராசி. கரெக்டா? மேஷம் சிம்மம் தனுசு, நெருப்பு ராசி எல்லாமே தர்ம ராசி. ஓகேவா? கரெக்டு தானே? மாற்றம் இல்லையே. அப்போ 4ஆம் அதிபதியோட ராகு சேரறாருன்னா என்ன ஆகும்? 4ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்த 4ஆம் இடம்னா என்ன? இடம், வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்கள், முதல் குழந்தை சார்ந்த விஷயங்கள், சுகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் இந்த ராகு என்ன பண்ணுவாருங்க? கடுமையாக பாதிப்பார். என்ன பண்ணுவாருங்க? கடுமையாக பாதிப்பார். அப்போ அவர் வாழ்க்கையில் 5ஆம் இடம்னா என்னங்க? மனசு, அந்த மனம் எண்ணங்கள், அந்த இதெல்லாம் என்ன பண்ணும்?
அவருடைய மைண்டே வந்து ஒரு நிலையா இல்லாத தன்மையை ராகு பகவான் என்ன பண்ணுறார், அந்த மனதில் இருக்கக்கூடிய அது சொல்லுவில்லைங்களா, ஒரு மனசை வந்து ஒரு இதாக நடக்கணும் அப்படிங்கிறதையே கெடுப்பார். சில நேரத்தில் மனசை கெடுப்பார், சில நேரத்தில் குழந்தையை கெடுப்பார். இன்னொன்று அம்மா சார்ந்த உறவுகளை கெடுப்பார், அல்லது இடம் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களை அடைய முடியாமல் தடுப்பார். இப்படி தடுக்கும் பொழுது நாம என்ன பரிகாரம் பண்றது அப்படின்னா, சனி ராகு சேர்க்கை 4ஆம் இடத்துல இருக்கு. ஓகேங்களா? அப்ப 4ஆம் இடம்னா என்ன? ஆடை. அதேதான் ஆடை. ராகுனா கிழிக்கிறது. அப்போ சனிக்கிழமை ராகு காலத்துல தன்னுடைய ஆடையை கிழித்து நெருப்பில் இட வேண்டும். இது ஒண்ணு. சரி, 5ஆம் அதிபதியும் சனிதான். 5ஆம் அதிபதி சனி ராகுவோட சேர்ந்திருக்கார். இப்ப 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரகத்துவம் என்ன? 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரகத்துவங்கள் என்ன? குழந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கணும். இப்ப குழந்தையை விட்டு பிரிந்து இருக்க வேண்டும். இருக்குமா வேண்டாமா? ராகுனாவே கட் பண்ணி விடுறது. அப்ப அவங்க விட்டு பிரிஞ்சு போனா தான் அவங்களுக்கான சுப பலன்கள் ஒண்ணு நடக்கும். தாத்தா, அவருக்கு தாத்தா இருந்தா பிரிஞ்சிருக்கலாம், அதுக்கு நாம கூட அது பிரச்சனையில பாத்துக்கலாம். தாத்தாங்கும் போது அவங்க அப்பா ஜாதகர் ஒரு 40 வயசுனா அவங்க அப்பா தாத்தா இருக்கிறது கஷ்டம். ஆனா குழந்தை என்ன பண்ணிருக்கணும்? ஜாதகர் பிரிந்து இருக்க வேண்டும். இது ஒண்ணு. சரி, எல்லாத்தினாலே முடியாது. அடுத்து என்ன பண்ணலாம்? 5ஆம் இடம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? பூர்வ புண்ணியம், பொழுதுபோக்கு. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? அந்த பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு போகக்கூடாது. மனசிலிருந்து அதை அழிச்சிடணும். அப்ப என்னங்க, ஒரு சினிமாக்கு போறது அது மாறிக்கலாம். பூர்வ புண்ணியத்துக்கு விலகி இருக்கலாம், அது ஆல்ரெடி நடந்திருக்கும், அது வேற விஷயம். பரிகாரம் போகும்போது என்ன பண்ணணுங்க, என்ன மாதிரி இந்த பொழுதுபோக்கு விஷயங்கள் எல்லாம் நாட்டம் செலுத்தக்கூடாது. சினிமாக்கு போக முடியாது. ஒரு சினிமாக்கு போறது, பார்க்குக்கு போறது, ஒரு சுற்றுலா போறது, ஒரு மாலுக்கு போறது, ஒரு பீச்சுக்கு நடக்காது. முதல்ல ராகு நடக்க விடமாட்டார். நடக்கிறாரா? ஏதாச்சும் போறாரா? சினிமாக்கு, பார்க்குக்கு, பூங்காக்கு? அதான் தலையாட்டிட்டார், வாய்ப்பு இல்லை. அதை கட் பண்ணி விட்டாரு. அப்ப அவருடைய என்ன சொல்லுங்க, அவருடைய அந்த ஆசைகளை எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும்? என்ன சொல்லுவாங்க, குழி தோண்டி புதைச்சுக்கிற மாதிரி தான். அப்ப ஆசைகள் எல்லாத்தையும் இந்த ராகு என்ன பண்ணிடும்? கட் பண்ணிடும். அதான் கட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டாரு அவரு. இப்போ அடுத்து இதுக்கு என்ன சார்? ஓகே, கட் பண்ணியாச்சு, ஓகே. அடுத்து என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள். 5ஆம் இடங்கிறது சினிமா. 5ஆம் இடங்கிறது சினிமா. ஒரு சினிமா படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணணும். சினிமா படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணணும். நல்லா ஒரு 600 ரூபா, 700 ரூபா, 1000 ரூபாயில ஒரு டிக்கெட் புக் பண்ணி சனிக்கிழமை நாளில் புக் பண்ணிடணும். சனிக்கிழமை நாளில் புக் பண்ணிட்டு அந்த சனிக்கிழமை ராகு காலம் வரும்போது அந்த டிக்கெட்டை கிழிச்சு தீயில போட்டு எரிச்சிடும். அப்படியே மனசு கொந்தளிக்கணும். ஐயோ, 1000 ரூபா போச்சே, சினிமா டிக்கெட் வாங்கணுமே, பார்க்கலான்னு ஆசைப்பட்டு வாங்கணுமே அந்த டிக்கெட். ஏன்னா சினிமா டிக்கெட்டை வாங்கும் பொழுது நீங்க எப்படியா சினிமா டிக்கெட்டை போய் வாங்குவீங்க இல்லையா? அப்ப 5ஆம் பாவம் இயங்கும் இல்லையா? அப்ப இது எங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஆன்லைன்ல வாங்குறத விட சினிமா தியேட்டருக்கே போய் வாங்கிட்டு வந்துடணும். முன்னாலேயே வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்? சனிக்கிழமை ராகு காலத்துல அந்த சினிமா டிக்கெட்டை போட்டு கிழிச்சு நெருப்புல போட்டு எரிச்சிடணும். இது ஒரு பரிகாரம். அதே மாதிரி 4 அப்படிங்கிறது ட்ரெஸ், 5னா குழந்தை. அப்ப 4 ட்ரெஸ், 5னா குழந்தை. 4னா அந்த யாராச்சும் இந்த ஏழப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு இது வந்து தர்மராசி வேற இருக்குது இல்லையா, சனிக்கிழமை ராகு காலத்துல என்ன பண்ணணும்? அந்த ஆடை தானத்தை செய்யணும். அப்படி செஞ்சிட்டோம்னா இந்த சனி ராகுவுடைய ப்ராப்ளம் கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? இன்னும் ரொம்ப சொல்லணும்னா, இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, சார் எனக்கு பெரிய லெவல்ல பரிகாரம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு டூர் புக் பண்ணுங்க. டூருக்கு புக் பண்ணுங்க. ஒரு கொடைக்கானல் ஊட்டிக்கு போறத புக் பண்ணுங்க. இங்கிருந்து ரூம் போடுங்க. ரூமை போட்டு ஊட்டி கொடைக்கானல் போறதுக்கெல்லாம் ஐடியா பண்ணிட்டு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணி புக் பண்ணிட்டு அது போறதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. போட்டுட்டு கேன்சல் பண்ணணும். டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு, டிராவல்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு, ஹோட்டல்லாம் புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணிட்டு பணத்தை வாங்கக்கூடாது. கேன்சல் பண்ணிட்டு பணத்தை வாங்கினீங்கன்னா அப்புறம் அது நாம வேணும் தெரிஞ்சே பண்ண மாதிரி. அப்ப நம்ம ஒரு இழப்புகளை நாம் உணர வேண்டும். ஓகேங்களா? அப்போ நம்ம நிறைய விஷயங்களை இப்ப நான் ஒண்ணுதான் சொல்லியிருக்கிறேன். அந்த பாவகத்துக்குள்ள இன்னும் சில ரகசியமான சூட்சமங்கள்லாம் இருக்கு. அதுல போய் எடுத்து அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சரியா பண்ணோம்னா
ஈஸியாக போய் நான் ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்குறேன். இது எளிமையான விஷயம் தான், ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயமெல்லாம் இல்லை. அதை பண்ணுங்க, அப்போ தான் இந்த சனி ராகுடைய சேர்க்கை நீங்கி உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும். சரிங்களா? சார், பணம் நிறையா இருந்தால் வாரம் ஒருக்கா பண்ணலாம், பணம் மீடியமாக இருந்தால் மாதம் ஒருக்கா பண்ணலாம், பணம் குறைவாக இருந்தால் ஒரு 3 மாதம் ஒருக்கா நினச்சி பண்ணலாம். அவ்வளோதான். ரொம்ப நிறைய பணம் இருக்குது, எனக்கு இப்போ நிறைய கோடீஸ்வரன்லாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க சார், நான் முதல்ல சென்னையில் ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு போனப்போ குடியிருந்த வீட்டில் பயங்கர வசதி, ஒரு 5-6 வீட்டில் வாடகை பணமே வருது, மாதம் ஆனால் 2.5 லட்சம் 3 லட்சம் வரும். முதல்ல வாடகைக்கு இருந்த வீட்டில் அவர் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பணமெல்லாம் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் கல்யாணம் முடிச்சு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 2வது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறார். ஏன்னு சொல்லுங்கன்னா, இதே லக்கணம், இது சொல்ல ஞாபகத்துக்குன்னா இதே லக்கணம் ஞாபகத்துக்கு வரும்போது சொல்கிறேன். இதே லக்கணம் அவர் 4-5 கூடிய சனி 11ஆம் இடத்துல ராகு சேர்க்கை, எனக்கு கல்யாணமே வேண்டாங்கிறார். ஏன்னா 4ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்துட்டார். என்ன ஆயிடுறாருங்க, அந்த சுக வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்கிறார். ஸோ அந்த மாதிரிங்க சில விஷயங்கள் தானாகவே என்ன ஆயிருதுங்க உண்டுங்க, நடந்துறதும் உண்டு. சரிங்களா? பொம்மைக்காரு நல்லா யோசனையெல்லாம் நல்லா தான் பண்றீங்க, இழப்பு பெருசா இருக்கணுங்க. பொம்மைக்காரை நாம வாங்கி எரிக்கிறதை விட சார், அது பொம்மைக்காரை நீங்க வாங்கி எரிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க உடம்புல போட்டுக்க போறது கிடையாது. உடம்புல போடுற சட்டையா இருந்ததுன்னா அதுக்கு வந்து பலன் ஜாஸ்தி, நாம போட்டு உடுத்துற சட்டையா இருந்தா அதுக்கு பலன் ஜாஸ்தி. அப்படி இல்லையே, போடலாமே. 4ஆம் இடம் சனி, ராகுனா கிழிஞ்சது, கிழிஞ்ச சட்டையை போட்டதான் யோகம். பரிகாரத்தை நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாம். 4ஆம் இடம் சனி உடை, ராகுனா கிழிச்சிரும் நாம சொல்லி, அப்ப கிழிஞ்ச சட்டை போட்டதான் நமக்கு யோகம். அப்படி அதாவது சார், இப்ப நம்ம வீட்லயோ போற இடத்துல பண்ண ஒரு வேலை பார்க்கறன்னு வச்சுக்கோங்களேன், வேலை பார்க்கறது கிழிஞ்ச பண்ணின போட்டு வேலை செய்யலாமே, அப்ப சனி தோஷம், சனி ராகு தோஷம் தானாவே குறைஞ்சிருமே உங்களுக்கு. அப்ப அதனாலதான் நல்லா இது வரைக்கும் வேலை கரெக்டா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அவர் தான் நம்ம என்ன பண்றது, பாதகத்துக்கு போயிருச்சு, அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இதே பரிகாரம் தான். இல்ல சொல்லணும், போகும்போது டிப்பு டாப்பா போறான்ப்பா, இல்ல போகும்போது டிப் டாப்பா போறான்ப்பா, வரும்போது டிப் டாப்பா வர்றான்ப்பா. வேலை செய்யற இடத்துல போய் பார்த்தா அதான் சொல்றேன், அதாங்க கிழிஞ்ச சட்டையோட அது அந்த அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அவருக்கான அந்த பலன் தானாவே நடக்கும். எங்க நீங்க நல்லா பியூரா அழகான சட்டை போட்டு போய் வேலை செஞ்சு பாருங்க, வேலை செய்ய முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நம்ம எதிர்பார்க்க வேணாம். நாம் இதில் கொடுத்துருக்கிற பரிகாரங்களை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு விடை கிடைக்கும். பொம்மைக்காருங்கிறது அது ஒரு அது பொம்மையாகவே பரிகாரம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பொம்மையாகவே பரிகாரம் போச்சுன்னா என்ன பண்ணுங்க? வேணா ஒன்று பண்ணி பார்க்கலாம். உங்கள் 5ஆம் இடம் குழந்தை, 4ஆம் இடம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பொம்மை காரை வாங்கி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதையே நீங்களே உடச்சி கொண்டு போய் நெருப்பில் போட்டு எரிச்சிருங்க. என்னென்னு கேட்டால் நான் தாண்டா எரிச்சிட்டேன்னு சொல்லுங்கள், அப்படி கூட பண்ணிக்கலாம். வேறு ஆப்ஷன் எடுத்தா உங்களுக்கு பிடிங்கிட்டு போய் அவங்க கண்ணு முன்னாலே பார்த்து எரிச்சிட வேண்டியதுதான். இங்கே பாடுறா, நீ உனக்கு வாங்கி கொடுத்த பொம்மை கார் பொம்மை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், நாமளே அந்த காரை கண்ணு முன்னால் உடச்சி போட்டு நெருப்பில் போட்டு எண்ணெய் ஊற்றி எரிச்சிட வேண்டியதான். 4ஆம் இட தோசை நீங்க, 5ஆம் இட குழந்தைகள் மனசு பாதிக்குது இல்லையா, வெறுப்புணர்வு உருவாக்கிடணும், அப்பதான் நமக்கு தோஷம் கழியும். நமக்கு முதல்ல குழந்தையோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்ற, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல இல்லை. ஆமாங்க ஆமாங்க, ராகுனா அழுகை தான், அவ்வளவுதான், வேலை முடிச்சு. அழுதுட்டு போங்க, ஆனா அழுதாலும் அந்த பொண்ணு உங்க குழந்தையோட லைஃப் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? அது அழுதா தான் நம்ம அந்த சில பேர் சொல்றாங்களா, ஊசி குத்துனா தாப்பா உனக்கு என்ன ஆகும், வலி குறையுங்கிற மாதிரி. அது அந்த நேரத்தில் உங்களை நீங்க அள வைக்கும் பொழுது அதற்கான பலன் உங்களுக்கு நல்லா இருக்கும், அவங்களுக்கும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். முதல்
5ஆம் இடம் முதல் குழந்தை, 7ஆம் இடம் 2வது குழந்தை. அது சரிங்களா? சரி, ஓகே ஐயா, முடிச்சிடலாமா? சரிங்க, நன்றி.